இன்னும் கொஞ்ச நாள்ல எலெக்ஷன் வரப்போகுது. நம்ம பொதுமக்கள் கிட்ட அவங்க கருத்தை கேட்போம் வாங்க. அண்ணா யாருப்பா? எங்க வீட்டுக்காரர் இல்ல, போய் வாங்க. உங்க வீட்டுக்காரர் இல்ல பரவாயில்ல, பேட்டி கொடு. பேத்தியா? என்ன பேத்தியா? இன்னும் கொஞ்ச நாள்ல எலெக்ஷன் வரப்போகுது. நீங்க என்ன மாற்றத்தை விரும்புறீங்க? அதுவா, போன வாட்டி 500 ரூபாய் குத்தாங்க, பத்தலப்பா. இந்த வாட்டி 1000 ரூபாய் குத்தா கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும். அது இல்லம்மா, வேற எதனா மாற்றம் தேவைப்படுதான்னு சொல்லுங்கம்மா. அதெல்லாம் இல்லப்பா, எனக்கு காசு அதிகமா கொடுக்குறேன், அவங்களுக்கு தான் ஓட்டு போடுவேன். என்ன பண்றது? வா, இந்த கரும்புச்சிட்டு கிட்ட பேட்டி எடுக்காத. மாப்பிள பிடிக்காரன் இவகிட்ட பேட்டி எடுத்தா கரெக்டா இருக்கும். இப்ப பாத்தீங்கன்னா நம்ம உண்மையான குடிமகன் கிட்ட பேட்டி எடுக்க போறோம் வாங்க. சார் வணக்கம். வணக்கம் வணக்கம். இப்ப பாத்தீங்கன்னா கூடிய சீக்கிரம் எலெக்ஷன் வரப்போகுது. உங்களோட கருத்து என்ன? விலைவாசி ஏறி போச்சுப்பா, ரொம்ப கஷ்டமா இருக்குதுப்பா. அடா அடா அடா, குடிச்சாலும் நீங்க நாட்டு மக்களை பத்தி யோசிக்கிறீங்க பாருங்க. கிரேட். பைக்கு இங்க கொடுங்க, நான் பேசணும். சொல்லுங்க, உங்களோட ஆதங்கத்தை எல்லாத்தையும் சொல்லுங்க. குவார்டர் மேல 20 ரூபாய் ஏறி போச்சு. அதை யாரு குறைச்சி என்ன வாழ வைக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் என் ஓட்டு. இதுதான் விலைவாசி ஏறி போச்சு. என்னன்னா இத பண்ணா நாட்டுக்கு நல்லது, எனக்கு நல்லது. கரெக்டா? ஒருத்தர் ஒரு விதமா எதிர்பார்க்கறாங்க. ஒருத்தர் வராரு, இவர் என்ன எதிர்பார்க்கறாருன்னு கேட்கலாம். இருங்க இருங்க, என்ன இவ்வளவு கஷ்ட போறீங்க? காலையிலேயே டீ கடைக்கு போனாதான் யாராவது ஓசி டீ வாங்கி தருவாங்க. ஓசிட்டியா? இல்ல எச்டி அன்னைக்கு கூட நான் டீ கல்ல டீ குடிச்சு வச்சிருந்தேன், எத்து குச்சிச்சு. சொல்லுங்க என்ன விஷயம்? நான் டக்குன்னு போனா. இப்ப பாத்தீங்கன்னா எலெக்ஷன் வரப்போகுதுங்க. நீங்க என்ன எதிர்பார்ப்போட இருக்கீங்க? எனக்கு டீ கடைக்கு போனான்னு பிரியா டீ போட்டு கொடுத்துடணும். ஓ, டீ ஃப்ரீயா போட்டு கொடுத்தா நீங்க எல்லாரும் ஆதரிப்பீங்களா? மதியம் சாப்பாடு, தூங்கத்துக்கு ஒரு இடம். பிச்சைக்கார மாதிரி யோசிக்கிறாயமா. பிச்சைக்காரன் தாண்டா அவன், தெத்தி விடுறா. இப்ப பாத்தீங்கன்னா மக்கள் வந்து விதவிதமான கருத்தை சொல்றாங்க. இந்த ஒரு அக்கா வந்து அக்கா நான் சொல்றதுன்னு கேட்போம். கத்தா வாய் இருக்குதுன்னு எனக்கு தெரியாதே. நான் உன்னை விட அசிங்கமா கத்த வேண்டிய. அசிங்கமாவா? ஐயா யாரும் நீ வழி அக்கா, உங்களை பேட்டி எடுக்க வந்திருக்கோம். பேட்டியா? நான் அழகா இருக்கிறேனா? ஐஸ்வர்யா சிட்டி போலகுதா. தேங்க்யூ. அக்கா, இப்ப பாத்தீங்கன்னா எலெக்ஷன் வரப்போகுது. நீங்க எதனா மாற்றத்தை விரும்புறீங்களா? அட்டான கேள்வி கேட்டப்பா. சரி சொல்லுங்க, உங்களுக்கு எப்படியாப்பட்ட மாற்றம் வேணும்? இப்ப பாத்தீங்கன்னா மாசம் மளிகை ஜாமானோட அரிசியோட வீட்டுக்கு வந்துடணும். மாசம் 20,000 என் அக்கௌண்ட்ல போட்டுடணும். எங்க போனாலும் ஃப்ரீ வந்துடணும். எங்க போனாலும் ஃப்ரீயா? ஆமாப்பா, அந்த மாதிரி யாரு வாக்குறுதி கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு தான் என் ஓட்டு. என்னடா ஒண்ணு கூட ஒழுங்கா சொல்ல மாட்டேங்குங்க. நம்ம இந்த பேட்டி அடிக்கிட்டே வேஸ்ட். வா போலாம். ஏய், என்னப்பா போறீங்க? உங்ககிட்ட எல்லாம் பேட்டி எடுக்க முடியாது. நீங்க திருந்தா அடிப்பாங்க. அட நாசமா போனவங்களா? நான் மட்டும் வந்து பேட்டி எடுத்து எப்படி போறாங்க? அது மூஞ்சி மோர கட்டி பாத்தீங்களா? அது போடி பஜாரியா?